Good morning, students. Today we are going to discuss about tools for genetic engineering. 4.5 fourth chapter, tools for genetic engineering. சரியா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா நமக்கு என்னென்ன தெரியும்? ஒரு ஆர்கான்ஸில் ஒரு ஜீனை ஐசோலேட் பண்ணி இன்னொரு ஆர்கான்ஸில் என்ன செய்கிறோம், அந்த ஜீனை இன்சர்ட் பண்ணுறோம். இந்த டெக்னிக் பேர் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இந்த டெக்னிக்கை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சில டூல்ஸ் தேவைப்படுது. அப்போ என்னென்ன டூல்ஸ்னு பார்க்க போகிறோம். அது பேசிக் என்னது அப்படின்னா என்சைம்ஸ் அண்ட் வெக்டர், வேறு எதுவும் தேவையில்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்சைம்ஸ் அண்டு வெக்டர்ஸ். பாருங்கள். ஸோ நவ் we know from the foregoing discussion that in order to generate recombinant DNA molecule, certain basic tools are necessary for the process. The basic tools are enzymes, vectors and host organisms. The most important enzymes required for genetic engineering are the restriction endonuclease enzyme, DNA linkase and alkaline phosphatase. Okay va? Restriction endonuclease enzyme, DNA linkase and alkaline phosphatase. So short answer question enna keppanga, what are the tools required for genetic engineering nu keppanga. நோட் பண்ணி இங்கே நோட் பண்ணிக்கோ. இதிலேருந்து இந்த பேசிக் டூல்ஸ்லேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோ. இதான் டூல்ஸ். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. வாட் ஆர் த பேசிக் டூல்ஸ், அதிலேருந்து என்ன செய்யணும், இது வரைக்கும் மார்க் பண்ணு. அப்போ பேசிக்காக மூணு டூல்ஸ் தான். காமனாக சொல்ல போனால் என்சைம்ஸ், வெக்டர் அண்டு ஹோஸ்ட் ஆர்கானிசம். அதில் 3 என்சைம் தேவைப்படுதுப்பா. லிகேஸு, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அண்டு அல்கலின் பாஸ்பேட்டேஸ். ஓகேவா? இப்போது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4.5.1 restriction enzymes. The two enzymes responsible for restricting the growth of bacteriophage in எசெரிசியா கொலை அல்லது ஈக்குவலன்னு சொல்லுவோம். ஓகேவா? 2 என்சைம் என்ன பண்ணுதுன்னா பாக்டீரியோபேஜோட க்ரோத்தை சப்ரஸ் பண்ணுது. அதனால் இப்போ பாக்டீரியோபேஜுங்கிறது ஒரு வைரஸ். என்ன வைரஸ்? பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய வைரஸ் பேர் தான் பாக்டீரியோ பேஸ். இந்த பாக்டீரியோ பேஸ் எங்கே சர்வே பண்ணணும்னா ஈகோலை பாக்டீரியாவில் சர்வே பண்ணும். ஓகேவா? அப்போது ஈகோலை பாக்டீரியாவில் இந்த பாக்டீரியா சர்வே பண்ணும்போது இந்த பாக்டீரியா இந்த வைரஸோட க்ரோத்தை 2 என்சைம் என்ன பண்ணுதுன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, சப்ரஸ் பண்ணுது. இதெல்லாம் அப்படின்னா சரியா பார்ப்போது. எப்போ அதை ஐசோலேட் பண்ணாங்கன்னா ஸோ 1963 என்ன பண்ணாங்க, ஐசோலேட் பண்ணாங்க இந்த 2 என்சைம்ஸ். ஸோ ஒன் வாஸ் த என்சைம் which added methyl groups to DNA while the other cut DNA. ஒரு என்சைம் என்ன பண்ணுதுன்னா சரி டிஎன்ஏ கூட மெத்தில் குரூப்பை ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா அப்போ 2 ஃப்ராக்மெண்ட் ஜாயின் ஆகிடுது. அப்போ எப்படி ஜாயின் ஆகும் அப்படின்னா மெத்தில் குரூப் ஆட் ஆகும்போது ஒரு என்சைம் என்ன பண்ணுதுன்னா 2 ஃப்ராக்மெண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொரு என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? தென் த லேட்டர் வாஸ் கால்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். எது இந்த இடத்துல எந்த என்சைம் டிஎன்ஏ கட் பண்ணுமோ அந்த என்சைம் பேர் என்ன இருப்பா? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம். எந்த என்சைம் மெத்தில் குரூப்பை டிஎன்ஏ கூட ஆட் பண்ணி அதை ஜாயின் பண்ணுதோ அதுக்கு பின்னர் இருப்பா டிஎன்ஏ லிகேஸ். அப்போ லிகேஸ்ங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா 2 ஃப்ராக்மெண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ன செய்யும்னா டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதான் இந்த 2 என்சைம். எப்போங்க ஐசோலேட் பண்ணாங்க? 1963 ஐசோலேட் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் இஸ் அன் என்சைம். ஓகேவா? இஸ் அன் என்சைம் தட் கிளீவ்ஸ் என்னப்பா பிரேக் பண்ணுறது. ஓகேவா? தட் கிளீவ்ஸ் ஆர் பிரேக் ஆர் கட் பண்ணுறது. பாரு, தட் கிளீவ்ஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் at or near specific recognition sites within the molecule known as restriction sites. இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா கிளீவ்னால் டிஎன்ஏ கட் பண்ணுறது. சரியா? கிளீவ்னா கட் பண்ணுறது. டிஎன்ஏ கட் பண்ணி ஃப்ராக்மெண்ட்டாக மாற்றுறது. எந்த இடத்துல கட் பண்ணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் கட் பண்ணாது. எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் ரெகக்னைசேஷன் சைட்ஸ் இருக்குமோ ஸோ அங்கே மட்டும் தான் என்ன செய்யும், கட் பண்ணும். அந்த சைட்டுக்கு பேர் தான் என்னப்பா? ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு based on their mode of action, restriction enzymes are classified into 2 types. One exonucleases, another one endonucleases. First என்னப்பா? exonucleases, another one endonucleases. ஓகேவா? எக்ஸோ மீன்ஸ் என்னப்பா? அவுட்டர் சைடுன்னு அர்த்தம்.
அப்போ என்ன அர்த்தம், எக்ஸோநியூக்ளியேசஸ் ஆர் என்சைம்ஸ் விச் ரிமூவ் நியூக்ளியோடைட்ஸ் ஒன் அட் அ டைம் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் அ டிஎன்ஏ மாலிகுல்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ எக்ஸோமின்ஸ் என்னப்பா வெளியே ரிமூவ் பண்ணுது. எதை ரிமூவ் பண்ணுது? நியூக்ளியோடைட் என்ன பண்ணுது? ஒரு டிஎன்ஏவை கட் பண்ணும்போது அதுலேருந்து என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் நியூக்ளியோடைடை என்ன பண்ணுது? ரிமூவ் பண்ணிடுது. நமக்கு தெரியும் இல்லையா? அது என்னப்பா நியூக்ளியோடைடு அப்படின்னா நியூக்ளியோடைடுங்க வரும்லப்பா. நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடு. அது நியூக்ளியோசைடுங்கிறது ஒரு நைட்ரோஜன்ஸ் பேஸும் ஒரு சுகரும் சேர்ந்தால் நியூக்ளியோசைடு ஃபார்ம் ஆகும். நியூக்ளியோசைடும் ஒரு பாஸ்பேட் ஆடானா நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகும். அப்போ குரூப் ஆஃப் நியூக்ளியோடைடு என்ன பண்ணுது? எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டிஎன்ஏ மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இந்த எக்ஸோநியூக்ளியஸ் என்சைம் என்ன பண்ணுன்னா டிஎன்ஏ கட் பண்ணும்போது ஒரு நியூக்ளியோடைடு என்ன பண்ணுன்னா ரிமூவ் பண்ணிடுது. அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிஎன்ஏ எக்ஸோநியூக்ளியஸஸ் BAL 31 எக்ஸோநியூக்ளியஸ் 3. சரியா? BAL 31 அண்ட் எக்ஸோநியூக்ளியஸ் 3 இந்த ரெண்டு எதுக்கு எக்ஸாம்பிள்ப்பா? எக்ஸோநியூக்ளியஸ் என்சைம்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து எண்டோநியூக்ளியேசஸ். எண்டோ மீன்ஸ் என்னப்பா? இன்சைட்னு அர்த்தம், உள்பக்கம். எண்டோநியூக்ளியேசஸ் ஆர் என்சைம்ஸ் which break the internal phosphodiester bonds within the DNA molecule. அதாவது இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா ரெண்டு நியூக்ளியோடைடை என்ன பண்ணும்? ஒரு பாண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கும். அப்போ அந்த பாண்டை கட் பண்ணுறது யாருன்னா எண்டோநியூக்ளியஸ் என்சைம். என்ன பாண்டு? பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை என்ன பண்ணுது? கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? ரெண்டு ஃப்ராக்மெண்ட்டாக தனித்தனியாக போயிடும். ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் எண்டோநியூக்ளியஸ் என்சைம்? ஒன்று HIN2, நெக்ஸ்ட்டு EcoR1. அதாவது EcoR1னா எசெரிசியா கோலை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் 1. அடுத்து PUL. நெக்ஸ்ட்டு BAMH1. சரியா? BAMனாப்பா பேசலஸ் அமைலோ லிக்விஃபேஷன்ஸ். இது பின்னாடி ஒரு பாக்ஸில் இருக்கும், பார்ப்போம். BAMH1. நெக்ஸ்ட்டு TAC1. TAC என்னப்பா? தெர்மஸ் அக்வாட்டிகஸ் பாலிமர். சரியா? தெர்மஸ் aquaticus number 1. So these are the some of the enzymes for endonucleases. ஓகேவா? இதில் ரெண்டு ஷார்ட் ஆன்சர் இருக்குப்பா. டிஃபைன் எக்ஸோநியூக்ளியஸ் ஒரு ஷார்ட் ஆன்சர் நோட் பண்ணிக்கோ, இந்த 3 லைன்ஸை. அடுத்து டிஃபைன் எண்டோநியூக்ளியஸ் இது ஒரு ஷார்ட் ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோ. வித் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை பற்றி நம்ம ஒவ்வொரு என்சைமை பார்க்க போகிறோம். சரிப்பா? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம், அதுக்கு இன்னொரு நேம் என்னப்பா? மாலிகுலார் சிஸ்ஸர்ஸ். 1 மார்க் கொஸ்டின். ஏன் சொல்கிறோம் சிஸ்ஸரோட சிஸ்ஸர் என்ன பண்ணும்? கட் பண்ணும். அதே மாதிரி இந்த என்சைம் என்ன செய்யும்? கட் பண்ணும். அப்போ டிஎன்ஏவை எந்த என்சைம் கட் பண்ணுதோ அந்த என்சைம் பண்ண ஒரு மாலிகுலார் சிஸ்ஸர்ஸ். அப்போ எதை சொல்கிறோம்? த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் இஸ் அதர்வைஸ் கால்டு மாலிகுலார் சிஸ்ஸர்ஸ். ஓகேவா? தீஸ் ஆக்ட் அஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஒரு பேசிக் டூலை எது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம்ஸ் தான். தீஸ் என்சைம் எக்ஸிஸ்ட் இன் மெனி பாக்டீரியா. எல்லா பாக்டீரியாவிலும் இருக்குது. வேர் தே ஃபங்க்ஷன் அஸ் எ பார்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் மெக்கானிசம் கால்டு ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம். ஏன் டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இருக்குன்னா ஒரு பாக்டீரியாவுக்குள்ளே அந்த என்சைம் இருக்கும் போனது அந்த பாக்டீரியாவுக்கு என்ன டிஃபென்ஸை பாதுகாப்பாக ப்ரொவைட் பண்ணுது. எப்படி? அந்த பாக்டீரியாவுக்குள்ளே ஒரு வைரஸ் வரும்போது என்ன பண்ணுன்னா அந்த வைரஸோட நியூக்ளிக் ஆசிட் என்ன பண்ணுது? இதை கட் பண்ணி அதை சிதைச்ச மனுஷன் வைரஸ் வந்து செத்து போயிடும். இப்படி தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு பாக்டீரியாவுக்கு இது வந்து டிஃபென்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், there are 3 main classes of restriction endonuclease. சரியா? இந்த எண்டோநியூக்ளியஸில் 2 டைப். நார்மலாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் 2 டைப்பு, ஒன்று எக்ஸோ அனதர் ஒன்று எண்டோ. இந்த எண்டோவில் ரிமைனிங் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. டைப் 1, டைப் 2 அண்ட் டைப் 3. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வருங்க. ஸோ which differ slightly by their mode of action. ஓகேவா? அடுத்து only type 2 enzyme is preferred for use in recombinant DNA technology because they recognize and cut DNA within a specific sequence typically consisting of 4 to 8 bases. ஸோ இப்போ 3 டைப் இருக்குல்லப்பா. டைப் 1, டைப் 2, டைப் 3 இருக்குல்லையே. இதில் ஜென்ரலாக அதிகமாக எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டைப் 2 இருக்குல்லையே, அந்த டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா
இது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல 4 to 8 4 முதல் 8 பேஸ் பேர்ஸ் இருக்கும் அதில் என்ன செய்யும், அதை வந்து கட் பண்ணோம். மீதி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுது, கட் பண்ணாது. ஸோ அதனால் இதை மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு the restriction enzyme called HIN2 always cut DNA molecule at a point of recognizing a specific sequence of 6 base pairs. இது 1 மார்க் கொஸ்டின்ப்பா. சரியா, இது மோஸ்ட்லி எங்கே கட் பண்ணோம்னா ஒவ்வொரு 6 பேஸ் பேர்ஸ்க்கு கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 6 பேர்ஸ் இருந்தால் கட் பண்ணோம், அடுத்த ஒரு 6 பேர்ஸில் கட் பண்ணோம், நெக்ஸ்ட்டு ஒரு 6 பேர்ஸில் என்ன செய்யும், கட் பண்ணும். அது சரியா, ஒவ்வொரு 6 பேர்ஸாக என்ன செய்யும், கட் பண்ணும். இது HIN2 டைப். திஸ் சீக்வன்ஸ் இஸ் நவுன் அஸ் ரெகக்னைசன் சீக்வன்ஸ். அப்போ ரெகக்னைசன் சீக்வன்ஸ்னால் எந்த பர்டிகுலர் பேஸ், சரியா, எந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஸோ இந்த பேஸ் பேர் 6 இருக்கோ அங்கே மட்டும்தான் கட் பண்ண முடியும். அந்த சைட்டுக்கு பேர் தான் ரெகக்னைசன் சீக்வன்ஸ். டுடே மோர் தென் 90 சரியா 900 restriction enzymes that have been isolated from over 230 strains of bacteria with different recognition sequences. இது 1 மார்க் கொஸ்டின்ப்பா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 230 ஸ்ட்ரெயின்ஸ் என்னப்பா, வெரைட்டிஸ். அப்போ 230 வகையான பாக்டீரியாவிலேருந்து எவ்வளோ எடுக்கிறாங்க, 900 கிட்டத்தட்ட என்னது. ஸோ 900 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஐசோலேட் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு restriction endonucleases are named by a standard procedure. சும்மா வந்து சரியா ஒவ்வொரு என்சைமுக்கு நேம் வைக்கும்போது அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜரை என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த என்சைம் இண்டிகேட்ஸ் அ ஜீனஸ் நேம் ஃபாலோடு பை ஃபஸ்ட் 2 letters ஆஃப் த ஸ்பீசிஸ், தென் கம்ஸ் த ஸ்ட்ரெயின் ஆஃப் த ஆர்கானிசம், ஃபைனலி a ரோமன் நியூமரல் இண்டிகேட் த ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி. புரியுதாப்பா. இப்போ ஃபஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா இப்போ ஒரு பாக்டீரியாவிலேருந்து ஒரு என்சைமை சரியா எடுக்கிறாங்கன்னா அந்த பாக்டீரியாவோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன பண்ணுது, மென்ஷன் பண்ணுது. அடுத்து வரக்கூடிய 2 லெட்டர் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா அந்த பாக்டீரியாவோட ஸ்பீசிஸ் நேமை மென்ஷன் பண்ணுது. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்களே அந்த நம்பர் இதை மென்ஷன் பண்ணுது. ஸோ ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி. இப்போ ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிச்சாங்கன்னா 1 போடுவாங்க, செகண்ட் டைம் கண்டுபிடிச்சாங்கன்னா 2 போடுவாங்க. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இங்கே இருக்குல்லப்பா ஈகோ R1 இருக்கு இல்லையா, சரியா. ஈவனப்பா ஜீனஸ் நேம் எஸ்ஸரிசியா இ. CO இருக்கு இல்லையா, கோலை, இது ஸ்பீசிஸ் நேம். இந்த ஈங்கிறது ஜீனஸ் நேமு, சி இருக்கு இல்லையா கோலை, CO போட்டுருக்கலையா, இது கோலை, இது ஸ்பீசிஸ் நேம். அடுத்து என்னது அப்படின்னா இது என்னதுப்பா, அடுத்து என்னது ஸ்ட்ரெயின் என்னப்பா ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த இடத்துல அடுத்து என்னது ஃபஸ்ட்டு ஜீனஸு தென் ஸ்பீசிஸ், அடுத்து என்னப்பா அதோட ஸ்ட்ரெயின் வெரைட்டி ரெஸ்ட்ரிக்ஷன். அதுக்கடுத்து ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி நம்பர் 1. இது எங்கேருந்து எடுக்கிறாங்க, எஸ்ஸரிசியா கோலையிலேருந்து எடுக்கிறாங்க அல்லது கோலையிலேருந்து எடுக்கிறாங்க. 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா. ஸோ அடுத்து ஒரு என்சைம் பாருங்கள், ஸ்ட்ரெயின் RY13. இது என்ன தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தான். அண்டு ஃபஸ்ட் எண்டோநியூக்ளியஸ் 1 டு பி டிஸ்கவர்ட். சரி, இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட்டு இட் கண்டைன்ஸ் 2 different antibiotic resistant genes and recognition site for several restriction enzyme. ஓகேவா. இப்போ ஒரு என்சைம் எடுத்துக்கிட்டால் அந்த என்சைமில் என்ன இருக்கும் அப்படின்னா சரியா 2 ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் இருக்கும், ப்ளஸ் ரெகக்னிஷன் சைட் இருக்கும். எதுக்காண்டி, ஒரு சில என்சைம் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யும், ஒரு சில பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ் பேர் என்ன பேர், ரெகக்னிஷன் சைட்னு சொல்கிறோம். அடுத்து தி சீக்வன்ஸ் இஸ் ரெஃபர் டு அஸ் எ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அண்ட் இஸ் ஜென்ரலி பேலண்ட்ரோமிக். அது என்னப்பா பேலண்ட்ரோமிக். ஸோ ரிப்பீட்டடாக எப்படி பார்த்தாலும் என்ன செய்யும், ஸோ நேராக பார்த்தாலும் அதே மாதிரி ஆர்டர் அதே மாதிரி இருக்கும், தலையில் பார்த்தாலும் என்ன செய்யும் அந்த ஆர்டர் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா. ஸோ பேலண்ட்ரோமிக் which means that sequence in both DNA strands at this site reads same in 5' to 3' direction and the 3' to 5' direction. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாமான்னு சொல்கிறோம். மாமாங்கும்போது ஸோ இப்படி பார்த்தாலும் மாமானதை ரீட் பண்ணுறோம் தமிழில், கடைசியிலேருந்து ரீட் பண்ணாலும் மாமானதை ரீட் பண்ணுறோம். அதேமாதிரி தாத்தான்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்லேருந்து தா இத்தா இப்படி தான் ரீட் பண்ணுறோம். அதுமாதிரி ரிவர்ஸில் வா
தா இத்தா இந்த மாதிரி சரியா எப்படி சரியா ஃபஸ்ட்லேருந்து போனாலும் ரிவர்ஸில் வந்தாலும் அந்த ரீட் சரியா அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கும் சேமாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் பேலிண்ட்ரோமிக்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் பேலிண்ட்ரோமிக் ரிப்பீட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் மலையாளம் இங்கே பாருங்கள் MALAYALAM மலையாளம் ஃபஸ்ட்லேருந்து ரீட் பண்ணாலும் இந்த லெட்டர் சேமாக தான் இருக்குது. இப்போ ரிவர்ஸில் வா MALAYALAM சரியா மலையாளம். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதான் இதில் போட்டிருக்கு பாருங்கள். பேலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ்னு என்ன எ சிம்மெட்ரிக்கல் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் இன் DNA ஸ்டாண்ட்ஸ். அதாவது 5 டேஸுங்கிறது மொத்தம் DNA 2 ஸ்டாண்ட் இருக்கும்பா சரியா 2 ஸ்டாண்டு. ஒரு ஸ்டாண்டோட ஒரு எண்டு 5 டேஸ்னால் அந்த ஸ்டாண்டோட இன்னொரு எண்டுனப்பா 3 டேஸ் இது ஒரு ஸ்டாண்டு. இன்னொரு ஸ்டாண்டோட ஒரு எண்டு 3 டேஸ்னால் அதே ஸ்டாண்டோட இன்னொரு எண்டு என்னப்பா 5 டேஸ். இப்போ ஒரு ஸ்டாண்டில் பாருங்கள் சீன்னு என்னப்பா சைட்டோசின், A ஃபார் அடினைன், T ஃபார் தைமின், அடினைன், தைமின், கோலைன். இது ஒரு ஸ்டாண்டில் இருக்குப்பா. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் பேரில் வந்து சைட்டோசினாக இருந்தால் கோலைன் தான் ஆப்போசிட்டில் வரணும், அடினைனாக இருந்தால் தைமின் தான் வரணும். அடினைன்னா தைமின்னா அடினைன், சைட்டோசின்னா கோனைன்னா சைட்டோசின். இந்த மாதிரி என்னது ஆப்போசிட் பேர் இருக்கும் சரியா. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நோட்டில் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள் த சீக்வென்ஸ் ஆஃப் த பேஸ் பேர்ஸ் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன் வென் கம்பேர் டு த ஃபஸ்ட்டு சீக்வென்ஸ் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 5 days to 3 days எப்படி இருக்குது CATTATATATச்சின்னு இருக்கு இல்லையா. அதே மாதிரி அடுத்த ஸ்டாண்டில் பாருங்கள் ரிவர்ஸில் போங்க 5 days to 3 days வாங்க அதே மாதிரி தான் CATTATATATச்சின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைரெக்ஷன் மூலம் சேமாக தான் இருக்கும், இப்படி போனாலும் அப்படி தான் இருக்கும் சேமாக இருக்குது. இதுக்கு தான் இப்போ பேலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா பேலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ். பாருங்கப்பா ஏன்னப்பா A ஃபார் அடினைன், T ஃபார் தைமின், G ஃபார் கோனைன், C ஃபார் சைட்டோசின். புரியுதா? நம்ம ஏற்கனவே 11th படிச்சுட்டு போயிருந்தால் ரிவர்ஸ் சரியா அதை ரிவைஸ் பண்ணுறோம். எப்போவுமே சரி அந்த அடினைனுக்கும் தைமினுக்கும் 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அதே மாதிரி குவானைனுக்கும் சைட்டோசினுக்கு இடையில் எத்தனை பண்ணணும் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும் சரியா 3 ஹைட்ரஜன் பாண்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் இந்த இருக்கு இல்லையா இந்த இருக்கு பாருங்கள் இந்த அடினைன் குவானைன் இருக்குல்ல இது என்ன சொல்லுவோம் நம்ம வந்து பியூரின்னு சொல்லுவோம். எதெல்லாம் பியூரின் அடினைனும் குவானைன் எனக்கு அதுக்கு பேர் மாதிரி பியூரின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தைமின்ல T ஃபார் தைமின், C ஃபார் சைட்டோசின் இதை ரெண்டுமே என்ன சொல்கிறோம் பைரிமிடைன் என்ன சொல்கிறோம் பைரிமிடைன் சொல்கிறோம். ஓகேவா? தைமினும் சைட்டோசினும் இதுக்கு பேர் இருப்பா பைரிமிடைன். அடினைனும் குவானைன் என்ன சொல்கிறோம் பியூரின். எப்போவுமே பியூரினும் இதுக்குள்ள ஜாயின் ஆகும் பைரிமிடைனில் தான் ஜாயின் ஆகும். பியூரினும் ஜாயின் ஆகாது, பைரிமிடைனும் ஜாயின் ஆகாது. அப்படி ஒருவேளை ஜாயின் ஆச்சுன்னா அது பேர் என்ன சொல்கிறோம் அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரோமோசோமல் அபரேஷன் அல்லது மியூட்டேஷன் சொல்கிறோம். அபரேஷன் அல்லது மியூட்டேஷன் சொல்கிறோம். ஓகேவா? புரியுதாப்பா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் த எக்ஸாக்ட் கைண்ட் ஆஃப் கிளீவேஜ் produced by a restriction enzyme is important in the design of a gene cloning experiment. ஓகேவா? சரி அந்த ஜீன் குளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட் அல்லது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா சரியா ஒரு டிஎன்ஏவில் ஒரு கரெக்டான சரியா சீக்வென்ஸை கட் பண்ணுறதுக்கு இந்த என்சைம் என்னது முக்கியமாக தேவைப்படுது. சம் கிளிவ் போத் த ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ த்ரூ த சென்டர் ரிசல்ட்டிங் இன் பிளண்ட் ஆர் ஃப்ளஷியன்ட். ஓகேவா? சரியா இப்போ என்ன பண்ணுது அந்த டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து டிஎன்ஏ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சரி 2 எண்டு கிடைக்கும். ஒன்று வந்து பிளண்ட் எண்டு இன்னொன்று வந்துப்பா ஃப்ளஷ் எண்ட். ஸோ தீஸ் ஆர் நவுன் அஸ் சிம்மெட்ரிக் கட்ஸ் என்னப்பா தீஸ் ஆர் நவுன் அஸ் சிம்மெட்ரிக் கட்ஸ். அடுத்து சம் என்சைம்ஸ் கட் இன் அ வே ப்ரொடியூசிங் ப்ரொட்ரூடிங் எண்ட் அண்டு ரெசஸ்டு எண்ட்ஸ் நவுன் அஸ் ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் கொஹசிவ் எண்ட்ஸ். ஓகேவா? அதாவது அந்த பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டில் சென்டரில் கட் பண்ணும்போது ஈக்குவலாக டிவைட் ஆகும். அதுக்கு பேர் பிளண்ட் ஆர் ஃப்ளஷ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் சிம்மெட்ரிக் கட்டு.
அதே ஒரு சில என்சைம் என்ன செய்யும் அப்படின்னா சரி எப்படி கட் பண்ணோம்னா அது கட் பண்ணும்போது ரிசஸ்டு எண்டாக இருக்கும். இந்த இடத்துல எந்த மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் தான் ரிசஸ்டு எண்டு. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டிக்கி ஆர் கொகசிவ் எண்ட்ஸ். ஸோ சச் கட்ஸ் ஆர் கால்டு ஸ்டாக்கர்டு ஆர் ஏசிமெட்ரிக் கட்ஸ். சரியா, அதில் இப்போ ஏசிமெட்ரினா சிம்மெட்ரினா அந்த மாதிரி இதான், இதுக்கு பேர் தான் சிம்மெட்ரிக் கட்ஸ். இந்த மாதிரி சென்டரில் ஈக்குவலாக கட் பண்ண ரெண்டாக பிரிமே தட் இஸ் கால்டு சிம்மெட்ரிக் கட்ஸ். இது வந்து சிம்மெட்ரிக் கட் கிடையாது, இது வந்து இப்போ ஏசிமெட்ரிக் ஆர் ஸ்டாக்கர்டு கட்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் இது 2 ஸ்டாண்டுப்பா. ஒரு ஸ்டாண்டில் என்ன அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள், குவானைன், அடினைன், அடினைன், தைமின், தைமின், சைட்டோசின். குவானைனுக்கு ஆப்போசிட்டில் யார் போகிறாங்க, குவானைன் எப்பவுமே எது கூட சைட்டன் கூட தான் ஜாயின் ஆகும். அடினைன் எப்பவுமே சொல்லணும் தைமின் கூட தான் ஜாயின் ஆகும். அடினைன்னா தைமின், தைமின்னா அடினைன், தைமின் அடினைன், சைட்டோசின் குவானைன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுது, சரி அப்போ என்சைம் சரி அந்த என்சைம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி இதில் வர இந்த 5' to 3' ஸ்டாண்டில் இந்த இடத்துல கட் பண்ணுது. இங்கே எப்படி கட் பண்ணுமோ அதே தான் அடுத்த ஸ்டாண்டில் என்ன செய்யும் அப்படி ரிவர்ஸில் கட் பண்ணும். அப்போ என்ன பண்ணால் இங்கே ஃபஸ்ட்டு குவானைனுக்கு அடுத்து இங்கே ஒரு கட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு ரிவர்ஸில் என்ன செய்யும் அதேமாதிரி தான், இங்கேருந்து குவானைனுக்கு அடுத்து ஒரு கட் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி போனால் இந்த மாதிரி தனித்தனியாக பிரியும் போது எப்படி இருக்கும், இது ஒரு எண்டாக போயிடும், இது ஒரு எண்டு. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஸ்டிக்கி அல்லது கொகசிவ் எண்டுன்னு சொல்கிறோம். இந்த கட்டுக்கு பேர் என்னப்பா, ஏசிமெட்ரிக் கட். அடுத்து அதே மாதிரி பாருங்கள், அடுத்து பாருங்கள் இது அடுத்த ஸ்டாண்டில் பாருங்கள், சி ஃபார் சைட்டோசின், 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 சைட்டோசின். அடுத்து குவானைன், குவானைன், குவானைன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போ இது எப்படி கட் பண்ணுதுன்னா கரெக்டாக சென்டரில் கட் பண்ணுது. ஸோ சென்டரில் கட் பண்ணும்போது இங்கிட்டு ஒரு 3 நியூக்ளியோடைட்ஸ் போயிடும், இங்கிட்டு ஒரு 3 நியூக்ளியோடைட்ஸ் தனித்தனியாக போயிடுது. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா சில ஃப்ராக்மெண்ட் போட்டிருக்கும் ஈக்குவலாக 2 அட்டை விடாமலே. அதுக்கு பேர் தான் பிளண்டு எண்டு. இதுக்கு பேர் என்ன பிளண்டு எண்டு. இந்த கட்டுக்கு பேர் என்ன பேர், சிம்மெட்ரிக் கட். என்ன சொல்லுவோம், சிம்மெட்ரிக் கட்னு சொல்லுவோம். இப்படி தான் என்ன செய்யும் இந்த டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இப்படி தான் கட் பண்ணும். ஒன்று சென்டரில் கட் பண்ணால் பிளண்டு எண்டு கிடைக்கும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கட் பண்ண தட் இஸ் கால்டு என்னப்பா ஸ்டிக்கி அல்லது கொகசிவ் எண்டு கிடைக்கும். ஓகேவா, அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு 2 other enzymes that play an important role in recombinant DNA technology are DNA ligase and alkaline phosphatase. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை தவிர இன்னும் 2 என்சைம்ஸ் இருக்குது, முக்கியமான என்சைம்ஸ். ஒன்று டிஎன்ஏ லிகேஸ், another one alkaline phosphatase. ஓகேவா, ஓகே கண்ணாடி எடுத்து வந்தேன். ஓகேப்பா, இப்போ இந்த பாக்ஸை பாரு. இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 என்சைம்ஸ் இருக்கும் பாரு. இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஒன்று ஏஎல்யூ, எந்த பாக்டீரியா என்ன அப்படின்னா ஆர்த்ரோபாக்டர் லியூட்டியஸ். அடுத்து BAMH1 பேசிலஸ் அமெலோலிக்கிஃபேசியன்ஸ். நெக்ஸ்ட்டு ஈகோ R1 எசரிசியா கோலை. அடுத்து H3 ஹீமோபிலஸ் எஜிப்டஸ். நெக்ஸ்ட்டு HIN3 ஹீமோபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. இது வந்து நேம் ஆஃப் த பாக்டீரியா அல்லது நேம் ஆஃப் த மைக்ரோபியல் சோர்ஸ் சொல்லலாம். இதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் இப்போ டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஸோ இந்த என்சைம் இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ரெகக்னைசேஷன் சைட். இந்த என்சைம் வந்து சரியா அந்த டிஎன்ஏஷனில் எப்படி கட் பண்ணுதுன்னு பாரு. இந்த மாதிரி மிடில் கட் பண்ணும்போது 2 பிளண்ட் கிடைக்கி. ஸோ மிடில் கட் பண்ணாமல் ஒரு ஸ்டாண்டில் வந்து ஒரு நியூக்ளியோடைட் தனியாக கட் பண்ணிடுது. அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்டாண்டில் ரிவர்ஸில் கட் பண்ணும்போது இந்த மாதிரி 2 ஸ்டிக்கி எண்டு கிடைக்கும். இப்போ பிளண்ட் எண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சிம்மெட்ரிக் கட்டு. ஸ்டிக் எண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர் ஏசிமெட்ரிக் அல்லது ஸ்டாக்கர்டு கட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நீங்கள் பார்க்குறது இந்த 2 மட்டும் பார்த்துக்கோ. நேம் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அதோட சோர்ஸ் எங்கேருந்து ஐசோலேட் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோ. சரியா, இது 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா, ஓகே.